அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேர் அதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகின்றான். எதுவரையெனில் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள். மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறையும் வைப்பதில்லை. இப்போது குறைஷிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவில் நடக்கக்கூடிய உரையாடல் இது. அப்போ இதில் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்போ அஸாபு தரும், எப்போ அஸாபு வரும், எப்போ அஸாபு வரும் அப்படின்னு. ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, ஒரு குற்றம் நடந்துருதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் இருக்குதுன்னா என்ன காரணம் இருக்கும்? குற்றவாளி கையில் கிடைக்காம இருக்கும். புரியுதா? குற்றவாளி கையில் கிடைக்காம இருப்பான். குற்றம் பண்ணதான் அவன்தாங்கிறது நிரூபிக்க முடியாத சூழல் வரும். ஸோ இது மாதிரியான சூழ்நிலையில் தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்காம இருக்கும். ஆனால் அல்லாஹ் எல்லாமே அறிந்தவன்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? எல்லாமே அறிந்தவன்கிறாங்க. நாங்கள் தான் தப்பு பண்ணோங்கிறதும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்போ தண்டனை மட்டும் வரவே மாட்டேங்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ அல்லாஹ் என்ன தான் விரும்புகிறான் அப்படிங்கிறத அவங்க சீண்டிகிட்டே இருக்காங்க. அது அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமலாம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் வெளிப்படையாக தான் சுற்றுறீங்க, நான் பார்க்காம இருக்கிறேன். சிக்கலைன்னா தானே பனிஷ்மெண்ட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. குற்றவாளி கையில் இருக்கணும், அவனுடைய பிடிக்குள்ளே இருக்கணும், அவனுடைய ரீச்சுக்குள்ளே இருக்கணும். அது சட்டம் அவனை பிடிக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தான் பனிஷ்மெண்ட் தர முடியும். அப்போ அல்லாஹ் எங்களை பிடிக்க முடியாதவனா ஆயிட்டானா? அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்கள் ஒளிஞ்சிட்டோமா என்னங்கிறது தான் இப்போ அவங்க கொஸ்டின் கேட்குறது கூட உள்ள அர்த்தம். அதை அல்லாஹ் எப்படி கிளியர் பண்ணுறான் அப்படின்னா, அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். நான் நினச்சா ஒரு செகண்டில் உன்னுடைய எல்லாத்தையுமே நாளை ஸ்தம்பிக்க செஞ்சிட முடியும். அதிகாரம் இல்லை, பேரதிகாரம். அதாவது பன்மடங்கு அதிகாரம் என்கிட்ட இருக்குது. அல்லாஹ் நாடுனா ஹார்ட்டு ஒரு நிமிஷத்தில் நின்றதில்லை. அப்போ எவ்வளோ பெரிய அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் கையில் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் செத்துறான். அது